இன்னும் ஒரு சில நாட்களில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில், அடுத்த சில வாரங்களில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இதெல்லாம் இந்தியா எவ்வளவு ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களே. தேர்தல் ஆணையர் தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சிச்சுவேஷன்ல தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, அது உடனடியாக அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அருண் கோயல் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட பொழுதே பெரும் சர்ச்சைகள் எழுந்தன. அது ரொம்ப முக்கியம். அப்ப பாஜக அச்சத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறது. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன், இந்த தேர்தலில் பாஜகவிற்கு படுதோல்வி நிச்சயம் என்று. அருண் கோயல் ராஜினாமாவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது பாஜகவினுடைய அச்சத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். தேர்தல் நியாயமாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்பி வரக்கூடிய நிலையில இந்த ராஜினாமா அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றுல, தேர்தல் வரலாற்றுல மிக முக்கியமான ஒன்று. அதை பற்றி விரிவாக நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி சொந்தங்கள், தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு ஆதரவு அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள். தமிழ் கேள்விக்கு நீங்க பண்ணக்கூடிய ஆதரவு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்தல் ஆணையர்கள் 3 பேருங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார், அவருக்கு கீழே 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். ஒருவர் இப்ப ரிசைன் பண்ண அருண் கோயல், இன்னொருவர் சந்திர பாண்டே. இந்த அனுப் சந்திர பாண்டே அப்படிங்கிறவர் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆயிட்டார். இப்பதான் சமீபத்துல அவருக்கு பீரியட் முடிஞ்சது, அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்ப அனுப் சந்திர பாண்டே ஓய்வு பெற்ற நிலையில் ஏற்கனவே அங்க ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தம் 3 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள், இப்படி 3 கொண்ட குழுவாக அது இருக்குது. இப்ப இந்த 3 கொண்ட குழுவில் ஏற்கனவே ஒருவர் அனுப் சந்திர பாண்டே என்பவர் ஓய்வு பெற்று விட்டார். அந்த பணியிடம் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதுக்குள்ள மக்களவை தேர்தல் வருகிறது. ஏதோ ஊராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இல்லைங்க. இந்தியாவை அடுத்து யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தல். இப்ப ஒருத்தர் போயிட்டாரு. ஒரு இடம் வேகன்சியா இருக்கும் போதே தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இப்போ இன்னொருத்தர் அருண் கோயலும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த அருண் கோயல் ஏற்கனவே IAS ஆபீசரா இருந்தவர். இவர் ஓய்வு பெற்ற பிறகு பாஜக என்ன பண்றாங்கன்னா, இவரை ஒன்றிய அமைச்சரகத்தினுடைய ஒரு துறையினுடைய கனரக துறையினுடைய செயலாளராக, செக்ரட்டரியாக இவரை திருப்பி இவரை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதாவது ரிட்டையர்ட் ஆனவரை திருப்பி போஸ்டிங் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி ஒன்றிய கனரகத்துறையினுடைய செக்ரட்டரியாக, செயலாளராக இந்த அருண் கோயல் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, VRS கொடுக்கிறார். தட் மீன்ஸ் அவரே தன்னுடைய அங்கிருந்து நான் விலை கொள்வதாக, என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றதாக கொடுக்கிறார். அவர் ராஜினாமா கடிதம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணப்பட்ட அடுத்த நாள் திருப்பி அவர் என்ன நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக நியமிக்கப்படுகிறார். அப்ப இது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவர் ஒரு பாஜக ஆதரவாளர். இவர் உடனடியாக ரெசிக்னேஷனை கொடுத்து வேகமாக இவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணப்பட்டு வேகமாக தேர்தல் ஆணையராக இவர் நியமிக்கப்படுகிறார். இது ஏன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வழக்கு போதுங்க. நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரிச்சு சொல்றாங்க, ஒரு தேர்தல் ஆணையர் என்பவர் எவ்வாறு நியமிக்கப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்துல தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. மக்களாட்சியினுடைய அடிப்படையே தேர்தல் தான். மக்கள் தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் மூலமாகத்தான் தீர்மானிக்கிறார்கள். எனவே அந்த தேர்தலை விருப்பு வெறுப்பின்றி நடத்தக்கூடியவர்களாக அந்த தேர்தல் ஆணையர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்டோர் அடங்கிய குழு இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். இதுக்கு முரண்படுகிறது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு இதற்கு முரண்பட்டு என்ன செய்யறாங்க, நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறது, நாங்க என்ன அதை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையரை எப்படி நியமிக்கப்படுவார், தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அதுல இடம் இல்லைன்ட்டாங்க. யாரு, நம்ம மோடி சர்க்கார், பாரதிய ஜனதா அரசு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அந்த தலைமை தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இடமளிக்க மறுக்கிறது பாஜக அரசு. அப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வராங்க.
அப்பொழுதே அது பெரும் விவாத பொருளானது. அப்ப நீ பயஸ்டா இருக்கிறீங்க, நீங்க ஒருதலை பட்சமா இருக்கிறீர்கள். ஆமா, அப்படித்தானே வரும். இப்ப பாஜக காரங்க மட்டும் முடிவு பண்ணி ஒரு தேர்தல் ஆணையரை நியமிச்சாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையர் யாருக்கு சாதகமாக செயல்படுவார்? அது தன்னாட்சி மிக்க அமைப்புலாம் சொல்றோம். ஆனா பாருங்க, இப்ப தேர்தல் அறிவிக்கணும், மோடி கேஸ் விலையை 100 ரூபாய் குறைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி டைம் கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா தேர்தல் அறிவிச்சா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்ணுங்க, நீங்க எல்லாம் பண்ணுங்க, இன்னும் வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா, எல்லாம் சொல்லி முடிங்க. 10 வருஷமா நீங்க ஒண்ணும் சொல்லல. யாரு? மோடி அரசு 10 வருஷமா ஒண்ணும் உருப்படியா கிளிக்கல. இந்த 10 நாள் டைம் தர்றோம், ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க, நாங்க தேர்தல் அறிவிக்கணும்னு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி எழுகின்ற பொழுது இவர் ரிசிக்னேஷன் பண்ணிட்டு ஒன்றிய அரசுடைய துறையிலிருந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண் கோயல் அவசரமாக ராஜினாமா பண்ணுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனில கூடங்க, ஒரு சாதாரண கம்பெனி இல்லைங்க, நீங்க மீடியால ஒரு சேனல்ல சேர்ந்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நான் வேலையை விட்டு போறேன்னா சொல்ல முடியாது. அப்படி போனீங்கன்னா 3 மாசம் சம்பளத்தை பிடிச்சிருவான். சரியா? தரமாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? ப்ராப்பரா பிரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும். முன்பாகவே நீங்க சொல்லணும். ஏன்னா உங்க வேலையை யார் செய்யறது? அதனால நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து நான் என்ன செய்யணும், அட்லீஸ்ட் 1 மாசம் நோட்டீஸாவது கேட்பாங்க. நான் இங்க இருந்து விடைபெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பீரியட்ல இருக்கணும். அந்த இடத்துக்கு அவர் செஞ்ச வேலையை செய்யறதுக்கு அந்த நிறுவனம் இன்னொருத்தர தேர்ந்தெடுத்த பிறகுதான் அவரை ரிலீவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெரிய தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்துல தேர்தல் ஆணையர்ல ஒருவர் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஒருவர் ரிசைன் பண்றாரு. அந்த ரெசிக்னேஷன் உடனடியாக அக்செப்ட் பண்ணப்படுதுன்னா இப்ப பாஜகவினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. 2 விதமான கருத்து சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கிறார். அதாவது ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் அந்த தேர்தலை நடத்த போகிறார். அருண் கோயல் 2 விதமா தகவல் சொல்றாங்க. அருண் கோயல் பாஜகவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிய மறுத்துவிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. அவர் நேர்மையாக பணி செய்ய முடியாது அப்படிங்கறதுனால ரிசைன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அப்படி இல்ல, இவரே பாஜக ஆளு, இவர் தேர்தலில் நின்றாலும் ஆச்சரியம் இல்லை, பாஜகவின் சார்பாக இவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தகவல் வருது. உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அது எப்படிங்க, ஒரு அதிகாரியா இருந்தவர் ஒரே நாள் ரிசைன் பண்ணி அடுத்த நாளே பாஜக சேர்ந்து உடனே வேட்பாளர் ஆயிடுவாரா அப்படின்னா இந்த நாட்டுல அதெல்லாம் ஆயிருக்கு. பாஜக வந்த பிறகு இது போன்ற மலினமான அரசியல் எல்லாம் இந்த மண்ணுல சாதாரணம் ஆயிடுச்சு. நீங்க அபிஜித்ங்கிற ஒரு நீதிபதி வெஸ்ட் பெங்கால்ல, நான் இதற்கு முந்தைய வீடியோ லேசா சொன்னேன், விரிவா பேசுறேன்னு சொன்னேன். இந்த தமிழ்நாட்டுல ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பும் இதே மாதிரி விவாத பொருளாக இருக்கிறது. மாண்புமிகு நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இதே மாதிரி இப்ப விவாத பொருளா இருக்கிறது. அதை நம்ம பேசுவோம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஜித் என்ற நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு பாஜக சேர்றாரு. அவர் வெறி பிடித்த RSS காரரை போல பேசுகிறார். அப்ப இவர் நீதிபதியாக இருக்கின்ற பொழுது இந்த அபிஜித் என்பவர் கொடுத்த தீர்ப்புகள்லாம் எந்த இடத்துல நியாயமா, நாணயமா, மனசாட்சிப்படி, சட்டப்படி, ஆதாரங்களின்படி இருந்திருக்கும் இல்லையா? வெட்ட வெளிச்சமாக தெரிந்த மகாத்மா காந்தியினுடைய படுகொலையில் மகாத்மா காந்தியா கோட்சேவா என்று கேட்டால் அந்த அபிஜித் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில சொல்றாரு, யோசிக்கணும் அப்படிங்கிறார், யோசிச்சு பதில் சொல்லுங்கிறார். அப்போ இந்த நாட்டுல எல்லாம் நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. கொஞ்சம் கூட அவமானப்படவில்லை பாஜக, கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை பாஜக. இன்றைக்கு இந்த தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற பயம் இன்றைக்கு எல்லோருக்கும் வந்துச்சு. ஏன் பாஜக இவ்வளவு பதறாங்க அப்படின்னா, நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன். வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வலிமையாக மாற தொடங்கி விட்டது. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ், அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் உள்ளிட்டோர்கள் அமைத்திருக்கக்கூடிய வலிமையான அணி. அதுல அதே மாதிரி டெல்லி, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க, பீகார். நீங்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பாஜக உறுதியாக சந்திக்கும் இந்த தேர்தல்ல. அப்ப கட்ட கடைசியா பாஜகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஏதேனும் முறைகேடுகளை செய்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க. அதுதான் இந்த தேர்தல் ஆணையர் ஒருத்தரை இங்க கொண்டு போடுறது, ஒருத்தரை மாத்துறது, ஒருத்தர் ரிசைன் பண்றது, உடனே அதை அக்செப்ட் பண்றது, இதெல்லாம் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு விருப்பு வெறுப்பற்று செயல்பட வேண்டிய, நடுநிலையாக செயல்பட வேண்டிய முகமைகள், சிபிஐ, அமலாக்கத்துறை, நீதித்துறை, எல்லா துறைகளிலும் ஒருதலை பட்சமான பார்வை வந்து விட்டதுங்கிற ஒரு விமர்சனம் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. அது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான வழக்கு என்ன வழக்குங்க? அந்த சனாதனம் தொடர்பான வழக்கு.
அதுல வந்து மாண்புமிகு நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்துட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் சாதிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து வர்ணாசிரம தர்மத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? இது கடந்த 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்றாங்க. கேஸ்ட் சிஸ்டம் என்பது 100 ஆண்டு காலமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டவுடன் கடுமையான எதிர்வினை வருது அதுக்கு. அது ஆதாரங்களோடு எடுத்து போடுறாங்க. இல்ல இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? 100 ஆண்டா இருக்குது. எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது வந்து இந்த மண்ணில் இருக்குது. 100 ஆண்டுன்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அந்த தீர்ப்பினுடைய அந்த பகுதி மட்டும் திருத்தி அமைக்கப்படுகிறது. ஒரு தீர்ப்பு வெளியா கொடுக்கப்பட்ட தீர்ப்பினுடைய விவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி திருத்தப்படுகிறது. லைவ் லா அதை குறிப்பிடுறாங்க. அது என்ன பகுதினா, ஆரிஜின்ஸ் ஆஃப் தி காஸ்ட் சிஸ்டம் ஆஸ் வி நோ டுடே ஆர் எ செஞ்சுரி ஓல்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய அந்த சாதிய அமைப்பு அப்படிங்கிறது, சாதிய படிநிலைகள் என்பது 100 ஆண்டுகளில் தோன்றியதுதான். ஆனால் வர்ணாசிரம தர்மம் என்பது அதற்கெல்லாம் முன்னாடி உள்ளது. அதற்கு பிறகு இப்ப சமீபத்துல வந்த இந்த 100 ஆண்டுகளில் தோன்றியதுதான் சாதி என்று அவர் சொல்லுகிறார். இது கடும் விவாத பொருளை ஏற்படுகிறது. என்ன விவாத பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்ல, சாதி பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு அதற்கு ஆதாரங்கள் எடுத்து போடுறாங்க. என்ன ஆதாரம்? நீங்க வந்து உண்மை அறியும் குழுவில் இருக்கக்கூடிய முரளிகிருஷ்ணன் அன்பு தம்பி அவர் சில ஆதாரங்கள் எடுத்து போடுறாரு. என்ன சொல்றாரு? கமுதி சிவன் கோவிலில், உங்களுக்கு தெரியும் கமுதி தென் மாவட்டத்துல கமுதி சிவன் கோவில்ல நாடார் சமூக மக்களினுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட பொழுது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. ஐயா சங்கரலிங்க நாடார் வெர்சஸ் ராஜேஸ்வர துரை அப்படிங்கிற வழக்கு. இந்த பக்கம் ஐயா சங்கரலிங்க நாடார், அந்த பக்கம் திரு ராஜேஸ்வர துரை அப்படிங்கிற 2 பேருக்கு இடையில் நடைபெற்ற அந்த வழக்கு. சங்கரலிங்க நாடார் ஐயா வந்து நாடார் சமூகத்துடைய வழிபாட்டு உரிமைக்காக அந்த வழக்கை தாக்கல் பண்றாரு. ஜூலை 1, 1908 பம்பாய், அன்னைக்கு பம்பாய் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அவர் வந்து மேற்கோள் காட்டி முரளிகிருஷ்ணன் சின்னத்துறை அவருடைய முகநூல்ல எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நீங்க 100 வருஷம்னு சொல்றீங்களே, 1908 இந்த வழக்கு வந்திருக்குது அப்படின்னா அதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த சண்டை நீடிக்குதுன்னு நமக்கு தெரியும். திருச்செந்தூர்ல நாடார்கள் அவருடைய வழிபாட்டு உரிமைக்காக நடத்திய சட்ட போராட்டம், அது லண்டன் நீதிமன்ற முறைக்கு போய் நடத்தப்பட்ட வழக்கு. அப்போ அதெல்லாம் வெறும் 100 ஆண்டுகளில் வெள்ளைக்காரன் வந்த பிறகு கொண்டு வந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளா இல்ல. காலங்காலமாக இந்த மண்ணில் வைக்கப்பட்டிருந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை அடித்து உடைத்து நொறுக்கி போராட்டத்தால், சட்ட போராட்டத்தால், அறப்போராட்டத்தால் இங்கே வந்து ஒரு பெரும் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, தீண்டாமை குடிமையிலிருந்து விடுபட்டு வெளியில வந்தோம். நீங்க அப்போ மாண்புமிகு நீதிபதி அனிதா சுமந்த் அவர்களுடைய அந்த கருத்து என்பது யதார்த்தத்திற்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலும் ஊடகத்திலும் பதிவு செய்யப்படுகிறது. பனகுடி கோவில், வள்ளியூர் பக்கம், எங்க ஊர் பக்கம், பனகுடி கோயில்ல வழிபாடு உரிமையை கேட்டு கோபால மூப்பனார் வெர்சஸ் தர்மகர்த்தா சுப்பிரமணிய ஐயர் வழக்கு. இது வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில், அன்னைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், இன்னைக்கு நம்ம சென்னை, அப்கோர்ஸ் நீதிமன்றத்துக்கு மெட்ராஸ் நீதிமன்றம் தானே இன்னமும் பேர் வச்சிருக்காங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல 1914 ஆகஸ்ட் 18 இந்த வழக்கு தீர்ப்பு. இதெல்லாம் வந்து இதுவே 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு அவர் வருடத்தை கணக்கிட்டு ஒண்ணு சொல்றாரு. நண்பர் பூதம் அவருடைய பதிவுலையும் தெளிவா எடுத்து சில ஆதாரங்களை போட்டிருக்கிறாரு. என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்ல, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சில ஆதாரங்கள் எடுத்து போடுறாரு. இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கறத இப்போ வந்தது, நீங்க இதை குறை சொல்லலாமா, தட் மீன்ஸ் சனாதன தர்மத்தை குறை சொல்லலாமா என்று அனிதா சுமந்த் அவர்கள் கேட்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, சதுர்வர்ணம் மயா சிஸ்டம், நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னது 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவா? இல்ல இல்லையா? அப்போ இது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒன்று. பல பார்ப்பன பெரியவர்கள் கதா காலட்சேபம் செய்யக்கூடிய நிகழ்வுகளில் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, சாதி இங்க இருந்துச்சு, இப்படி இருக்கணும், இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு, எந்த சூத்திரர்களும் யாரையும் மதிப்பதில்லை. அந்த வீடியோ ஆதாரம் நம்மகிட்டே இருக்குது, நிறைய காட்டிட்டோம். அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோல காட்டல, வேணும்னா நான் காட்ட தயாரா இருக்கிறேன். சூத்திரர்களுக்கு இப்ப பயம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அவங்க தாத்தா காலத்துல ஒரு சூத்திரர் வந்து அக்ரஹாரத்துக்குள்ள நுழைந்து விட்டார் என்பதற்காக அவரை தலைகீழ கட்டி வச்சு அவங்க தாத்தா அடித்தாராம், அதை பெருமையாக சொல்லுகிறார் அந்த பார்ப்பனர். இதெல்லாம் வெள்ளைக்காரன் கொடுத்ததா? 100 ஆண்டுகளில் வந்ததா? இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே வந்து மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அம்பேத்கர் சொல்லுகிறாரே. அப்ப அம்பேத்கர் வந்து சட்டம் தெரியாதவரா அல்லது மனுநீதியை படிக்காதவரா? பெரியாரை விட்டுருங்க, அம்பேத்கர் சொல்லுகிறாரே,
வள்ளலார் சொல்லுகிறாரே, ஐயா வைகுண்டர் போராடினாரே. இவர்கள் எல்லாம் யாரை எதிர்த்து போராடினார்கள்? வெள்ளையர்களையா? இல்லையே. அப்போ இங்க சாதி அப்படிங்கிறது எங்க இருந்தா தொடங்குச்சு? இங்கதான் தொடங்குச்சு. வர்ணாசிரம தர்மத்தில் இருந்து, மனுநீதியில் இருந்து, சொல்லப்பட்டவற்றில் இருந்து சாதியை அப்படின்னா நான் என்ன சொல்றேன், அதுல இருக்கக்கூடிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து வாதிட தயாரா? மனுநீதியில என்ன இருக்குது? மனுநீதியை வச்சு அதுக்குன்னே தனியா ஒரு வழக்கம் கூட நடத்தலாம். வர்ணாசிரம தர்மம் என்றால் என்ன பேசலாம் தானே, தப்பு இல்லையே இல்லையா? அப்ப இது எதற்கு, இதை பத்தி விவாதத்துக்கே தயாராக இல்லாமல், ஆனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாவற்றின் மீதும் மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கிவிட்டால் அது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய்விடும் அப்படிங்கிற அச்சம், அந்த அச்சத்திலிருந்து நம்ம பேசணும். நீங்க ஒரு கூட்டணி முடிவான உடனே அமலாக்கத்துறை ரைடு வருது, விசிக துணை பொதுச் செயலாளர் வீட்டுக்கு. ஒரு இடத்த கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக ஒரு பாஜகவுடைய மாவட்ட தலைவரால அமலாக்கத்துறை ஒரு விவசாயி வீட்டுக்கு ஏவ முடியும்னு சொன்னா அமலாக்கத்துறையுடைய நிலை என்னவா இருக்குது? கூட்டணி முடிந்த அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை செல்லும் என்று சொன்னால் அமலாக்கத்துறை யாருக்காக செயல்படுகிறது? அப்ப அமலாக்கத்துறை, சிபிஐ வழக்கு நம்ம பார்த்தோம். இதே டிடிவி தினகரனுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து டிடிவி தினகரனை ஒடுக்கியது பாஜக. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களோடு கூட்டணிக்கு தயார் பாஜக. இப்ப கூட்டணி வச்சா டிடிவி தினகரனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. இதே ஓபிஎஸ் நீங்க சட்ட ரீதியாக என்ன மாதிரி அணுகினீர்கள்? குட்கா வழக்கினுடைய நிலை என்ன? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட போது போடப்பட்ட வழக்குகளினுடைய நிலைமை என்ன? கண்டெய்னர்ல பிடிக்கப்பட்ட பணம் எங்கே? எதுக்கும் பதில் இருக்காது. அப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அமைப்புகளையும் தன்வயப்படுத்தி கொண்டு பாஜக இந்த நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அப்படிங்கிற அச்சம் இன்றைக்கு மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆபத்தானது, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. இன்றைக்கு தேர்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அவன் ஓட்டு போட்டு தனக்கு பிடிக்காதவர்களை மாற்ற முடியும் என்று நம்புகிறான். அந்த தேர்தலிலும், அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதிலும், அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளிலும் மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டது என்று சொன்னால், அப்படி ஒரு சூழல் உருவாகினால் அது மிகப்பெரிய ஆபத்தில் சென்று முடிவடையும் என்பதை ஆட்சியாளர்கள், தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாண்புமிகு நீதிபதிகள், மாண்புமிகு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட நீதி பரிபாலன அமைப்புகளும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நீதியை தாருங்கள் என்று கேட்டு, மீண்டும் ஒருமுறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.